Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது யார் என்று தெரிந்து கொள்ளும்படி ஒரு புதிய வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதன் பின்னணியில் ஏற்கனவே தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் இளைஞர் தூக்கி வீசப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனால் விஜய் உட்பட பவுன்சர்கள் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த வீடியோ என்ன கூறுகிறது, மேலும் பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு மதுரை அடுத்த பாரபத்தில கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. அந்த மாநாட்டின் போது முக்கியமான நிகழ்வாக கட்சியுடைய தலைவர் விஜய் ரேம்ப் வாக் செய்வதற்காக சுமார் 800 மீட்டருக்கு அந்த ரேம்ப் என்பது தயார் செய்யப்பட்டிருந்தது. அவர் அந்த ரேம்ப் வாக் செய்யும் போது இரு மருங்கிலுமே அவர்கள் ரசிகர்கள் ஏறாத வகையில 10 அடி உயரத்துக்கு தடுப்பு போடப்பட்டிருந்தது. இருந்ததும் அதை கடந்து அவரை நேர் பார்க்க வேண்டும், அவருடன் போட்டோ எடுக்க வேண்டும் என பலரும் முன்கி எடுத்துக்கொண்டு அந்த ரேம்ப்ல ஏறினர். அந்த வகையில ஒருவர் விதியை நோக்கி ஓடி வருது. அங்கிருந்த பவுன்சர்கள் அந்த நபரை அப்புறப்படுத்த முயலும் போது அந்த நபர் அந்த 10 அடி கொண்ட ரேம்பின் மேலிருந்து கீழே விழுந்தார். இந்நிலையில பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் தான் தாவேகா மாநாட்டில் தன்னை பவுன்சர்கள் தாக்கியதாக கூறியதாகவும் தன் தாயுடன் சென்று தாவேகா தலைவர் விஜய் மீதும் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் உள்பட அங்கிருந்த அந்த 10 பவுன்சர்கள் மேல் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு செய்திகள் வெளியாகி அந்த நிலையில விழுப்புரத்தினை சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் தாய், என் மகன் தான் ரேம்ப் வாக் மீது ஏற முயன்ற போது பவுன்சர்களால் தாக்கி கீழே விழுந்ததாக தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில விஜயின் மீது உண்மையான பற்று. இந்த நிலையில தான் தற்போது அஜய் என்பவர் ரேம்பின் இருந்து கீழே தள்ளியது என்னை தான் என்றும் சரத்குமார் பொய் புகார் அளித்துள்ளார் என கூறி வந்தார். இதனால் உண்மையில் ரேம்ப் மீது ஏறியது யார் என்ற கேள்விகள் இருந்த வந்த நிலையில அஜய் ரேம்பின் மேலிருந்து கீழே இறக்கிவிடப்படக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கட்சியுடைய தலைவர் மற்றும் பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது செய்தியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த காணொலி தற்போது இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சரத்குமார் என்ற இளைஞர் நான் தான் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டேன் என்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் அஜய் என்ற ஒருவர் நான் தான் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.